தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா நண்பா, இஸ்லாமியர்களோட உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில மத்திய அரசு நாடாளுமன்ற மக்களவையில வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்கு. ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்த சட்ட திருத்த மசோதாவை பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படின்ட்டு தளபதியோட தமிழக வெற்றி கழகம் இப்ப தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களோட அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய வகையில இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும் பெண்களுக்காக போராட்டங்கள் நடத்தி இருக்காங்க. ஆனா இப்ப முதல் முறையா தமிழ்நாடு முழுவதும், அதுவும் ஒரே நாள்ல இந்த போராட்டங்களை இஸ்லாமியர்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தினர் கையில எடுத்திருக்காங்க. தளபதி களத்துக்கு வரல அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தளபதி களத்துக்கு வராமலேயே தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப தளபதி நீங்க சொல்ற மாதிரி ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சாரு அப்படின்னா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்க போகுது. தளபதி ரோட்ல இறங்கி போராட போறாரு. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் களம் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல இருக்க போகுது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மீடியால இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் தெரிய போறாரு. எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியெல்லாம் என்ன ஆக போறீங்க அப்படின்ட்டு தெரியல. ஓகே நண்பா, முதல் முறையா தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.